ஹை டியர் ஃப்ரெண்ட், சரண் கார்டனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன வாரம் சாமந்தி செடிக்கு புண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம். இந்த வாரம் சாமந்தி செடியோட வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துவதற்காக அடுத்து உரம் கொடுக்க போகிறோம். வேர் வளர்கிற நேரத்தில் உரம் கொடுத்தா தான் செடி நல்லா ஹெல்த்தியாக இல்லை பசுமையாக வளரும், நிறைய பக்க கிளைகளோடு வளரும். அது மாதிரி வேர் வளர்ச்சி அதிகப்பட்டால் செடி நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது எங்கள் வீட்டில் வண்டு விழுந்த கடலை, கொஞ்சமாக கொண்ட கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை, ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதை தூர போட வேண்டாம், நம்ம செடிக்கு ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணிட்டேன். இதை எப்படி தயாரிச்சு அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது வண்டு விழுந்த கொஞ்சமாக கடலை, வேர்க்கடலை கொஞ்சம், கொண்ட கடலை கொஞ்சம், அதோட 2 பனானா, கொஞ்சமாக புளிச்ச மோர், ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு அந்த மோரை எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக வெல்லம், இதையெல்லாம் சேர்த்து தான் இந்த ஃபெர்டிலைசராக ரெடி பண்ணேன். அதுக்காக ஃபஸ்ட்டில் இந்த கடலையை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா விழுத அரைச்சதுனால நல்லா பொடி பொடியாக மாவாயிடுச்சு. அப்புறமா அதுக்கு கூட இது எப்படி ஃபோமண்ட் ஆகிருக்கு பாருங்கள், அதுக்கு கூட புளிச்ச மோர், பனானா, வெல்லம், இது எல்லாம் சேர்த்து 3 நாள் ஊற வச்சுருந்தேன். ஒரு நிழலான இடத்துல ஊற வச்சு இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இன்றைக்கி செடிக்கு கொடுக்க போகிறோம். இதை எப்படி கொடுக்க போகிறதுங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம இப்படி அடிக்கடி இயற்கையான உரங்களை மாற்றி மாற்றி கொடுக்கறதுனால நம்ம செடியோட வளர்ச்சி நல்ல சூப்பராக இருக்கும். அது மாதிரி செலவும் மிச்சம், செடிகளும் நல்லா பச்சை பசுமையில் இருக்கு பாருங்க. இந்த கரைசலை நம்ம இப்படியே கொடுக்கக்கூடாது. இந்த கரைசலோட 5 மடங்கு தண்ணி கலந்து செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். 5 மடங்கு தான் இல்லை, அதோட கூடுதலும் தண்ணி ஊற்றலாம், கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இயற்கையான உரங்கள் தானே, அதனால் முன்ன பின்ன இருக்கலாம். அதனால் நான் இப்போது 1 பக்கெட் தண்ணியில் கலக்க போகிறேன். நல்லா கலந்து செடியோட வேர் பாகத்தை நல்லா கிளறி விட்டுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா கொஞ்சமாக கம்போஸ்ட் கொடுக்க போகிறேன். செடி வளர்கிற நேரம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக கம்போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த லிக்விட் ஃபெர்டிலைசரை கொடுக்க போகிறேன். இப்படி கொடுக்குறதுனால செடி நல்லா செழிப்பாக வளரும். நம்ம இப்போ வளர்கிற நேரம் செடி வேர் வளர்ந்தால் செடி நல்லா வளரும். அதனால் வேர் வளர்ச்சிக்காக நான் இந்த ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டு செடியோட வேர் பாகத்தை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கம்போஸ்ட், மாட்டுச்சாணத்தோட கம்போஸ்ட்டு தான் கொஞ்சமாக போதும். நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு கொடுத்தா போதும். கொடுக்குற நேரம் வெளியில் வராமல் கொடுக்கணும். வெளியில் வந்துச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், தண்ணி வெளியே போச்சுன்னா அந்த சத்துக்கள் எல்லாம் வீணாக போயிடும். அதனால் இந்த பையில் எவ்வளவு தண்ணி தாங்குமோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். இந்த வேரோட வளர்ச்சி இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கறதுனால வேரோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.